அமைப்புன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய பேர் கோட்டையிடுறாங்க. வணக்கம் நண்பர்களே, பிரீடர்ஸ் மீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் சொன்னேன்ல சார், காளான் கால்நடை கலப்பு தீவனம், அதில் முழுசாக வந்தது இந்த தீவனம். இந்த இதை வச்சு தான் காளான் கால்நடை கலப்பு தீவனத்தை வச்சு தான் இந்த 2 கடாயை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இது 2 என் தம்பியை உங்களுக்கு. வணக்கம் மிஸ்டர் விஜயகுமார். சொல்லுங்கள் சார். இந்த காளான் பண்ணையினுடைய அமைப்பு மற்றும் வளர்ப்பு முறை இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் கேட்ட 2 கொஸ்டின் சரியான கொஸ்டின் சார். அமைப்புன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய பேர் கோட்டையிடுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ காளான் ஷெட்டு அப்படின்னா நம்ம வெறும் குடியில் தான் போட்டிருக்கோம். இது வந்து கொட்டகை போடுறவங்க கூட யார் வேணாலும் போட்டுருவாங்க. சரிங்களா? காளான் கொட்டகை போடுறது வேறு, காளான் குடில்ன்றது வேறு. கொட்டகை போடுறவங்கன்றத வந்து நம்ம ஊர் பக்கத்துலேயே இருப்புறாங்க. ஆனால் குடில்ன்றது வந்து கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொட்டகை போடுறத விட குடிலுக்குன்றது வந்து அப்படியே டபுள் மடங்கு கிடுகு, பாலை, வரிச்சி, கொச்சம், கயிறு, மூங்கில் எல்லாமே வந்து வேறு மாதிரி மாறும். இது வந்து இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஒரு பெட்டோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 3 கிலோ வரைக்கும் வரும். ஸோ ஒரு 10க்கு ஒரு 20 அடி சைஸ் ஷெட்டு போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 500லேருந்து 600 பெட்டு வந்து போடலாம். இந்த மாதிரி பெட்டு. ஸோ 500லேருந்து 600 பெட்டு போடலாம் அப்படின்னா மினிமம் 500 பெட்டு போடுறதாக இருந்தாலுமே ஒரு பெட்டோட வெயிட்டு வந்து 3 கிலோ அப்படின்னா 500 பெட்டோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1.5 டன்னு. ஸோ அந்த 1.5 டன்னு வெயிட்டையும் இந்த காளான் குடில் வந்து ஆடி மாத காற்றுக்கு தாங்கணும், ஏப்ரல் மே வெயிலுக்கு தாங்கணும், நவம்பர் டிசம்பர் மழைக்கு தாங்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சே கஜா புயல்னு சொல்லி, அந்த கஜா புயலுக்கு முதற்கொண்டும் இந்த ஷெட்டு வந்து தாங்கி நின்றா மட்டும் போதாது, அந்த தாங்கி நிற்கிறதோட அதோடைய டெம்பரேச்சரையும் மாய்ச்சரையும் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இருந்தால் மட்டுமே வருஷம் ஃபுல்லாக இந்த இதில் வந்து ஈல்டு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு எடுக்க முடியும். சரிங்களா? இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் சார் வளர்ப்பு முறை. சாரி, வளர்ப்பு முறை. வளர்ப்பு முறைன்றது வந்து பொதுவாக வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்குற விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். அந்த வளர்ப்பு முறைன்னு ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நம்மள்ட்ட காளான் இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டிங்க்கு போக முடியும். ஆமாம் சார். ஆனால் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த காளான் வளர்ப்புக்கு ஆரம்பித்து அதில் வந்து ஈல்டு எடுத்ததே இல்லை, காளானை உற்பத்தி பண்ணினதே இல்லை. அப்படின்னா என்னன்னா, அவங்க கொட்டாய் ஷெட்டு போட்டிருக்காங்க, சரி, கடைசியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். சரி, இதுதான் உண்மை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத தான் இப்போ நானும் செஞ்சுட்டேன். நீங்கள் புதுசாலாம் ஒன்று, அதாவது உங்கள் நண்பர்களை பற்றி சொல்கிறீங்க. நானும் இந்த ஃபீல்டில் முதலாக இறங்கிய பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ஈல்டு கிடையாது, சரியான குவாலிட்டி கிடையாது, சரியான டைமிங்கில் காளான் வந்ததும் கிடையாது. எல்லாத்துலேயும் தப்பு தான். தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் நான் இந்த ஃபீல்டை விட்டே வெளியில் ஓடிட்டேன். நான் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஓடிட்டேன். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் அப்போ நான் இறங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் ஏற்கனவே நான் சொன்னது தான். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொதுவாக கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காளான் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோலை வந்து கட் பண்ணணும், வைக்கோலை வந்து அவிக்கணும், வைக்கோலை வந்து காய வைக்கணும். அச்சதுக்கப்புறம் அந்த வைக்கோல் பதமான ஒரு தரப்பில் எடுத்து அதை வந்து விதையை போட்டு வைக்கோலை போட்டு இந்த மாதிரி கட்டி தொங்க விடணுன்றது தான் வந்து இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு கான்செப்ட்டு. இதைத்தான் கவர்மெண்ட் ரீதியாகவும் சரி சில ப்ரைவேட்டு பண்ணையாளர்களும் சரி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம பண்ணையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைக்கோலை கட் பண்ணுறது கிடையாது, வைக்கோலை அவிக்கிறதும் கிடையாது, வைக்கோலை காய வைக்கிறதும் கிடையாது. இதுக்கு வந்து 3க்குமே ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 வேலையுமே காளான் தொழிலில் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு வேலையே கிடையாது. எங்களுக்கு வந்து வைக்கோல் எடுத்து போட்டு விதைச்சி கட்டி தொங்க விடுறது மட்டும்தான் எங்களுக்கு நிரந்தர தினைக்குமான ஒரு வேலை. அது எப்படி விஷயம் அப்படின்னும் போது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப் கட்டர் மிஷின் வாங்கணும் உங்களுக்கு. சரிங்களா? அதை கட் பண்ணணும், அதுக்குண்டான வேலையாள் போடணும், அதுக்குண்டான கரண்ட் செலவு, தேய்மான கூலி, ஏன்னா அதுக்குண்டான டைமிங்கு. கட் பண்ண வைக்கோலை சேஃப்டி பண்ண முடியாது. ஏன்னா இதே முழு வைக்கோலாக இருந்துச்சுன்னா அழகாக படம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக வந்து நாங்கள் கட் பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக எல்லாமே சால்வ் ஆகி போயிடும் உங்களுக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது வந்து வைக்கோலை வந்து அவிக்கிறதும் கிடையாது. நாங்கள் அவிக்கிறது கிடையாது அப்படின்ட்டாலே பொதுவாக பார்த்திங்கன்னா எரிபொருள் செலவு மிச்சமாகும். அதுக்குண்டான ஆட்டோக்களை மிஷின் வாங்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அண்டா வச்சு எரித்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அவிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த வேலையும் பார்க்குறது இல்லை, அதுக்குண்டான வேலை கூலி கொடுக்குறது இல்லை, அதுக்குண்டான டைமிங் கொடுக்குறது இல்லை. முக்கியமாக எரிபொருளில் வேலை பார்க்கும்போது சேஃப்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த சேஃப்டிக்கும் நம்ம வந்து அவிக்கிறதே இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். மூணாவது வந்து காய வைக்கிறது. வைக்கோலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் வர்ற வரைக்கும் ஈரமான வைக்கோலை வந்து காய வைக்கணுன்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் தேவைப்படும். அந்த இடத்துல 2 பேரை விட்டு அந்த வைக்கோலை ஃபுல்லாக அள்ளி இறச்சி விட்டுட்டு 2 ஃபேனை போட்டு விட்டால் தான் அந்த இயற்கையான ஒரு சூழ்நிலை அது காய வச்சு ஒரு குறிப்பிட்ட பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பெட்டு போட்டு கட்டி தொங்க விடணும் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் காய வைக்கிறதும் கிடையாது. ஸோ இந்த 3 வேலையுமே காளான் தொழிலில் இல்லை அப்படி என்றாலே நம்மளுக்கு வந்து விதைக்கிறது மட்டும்தான் வேலை. அந்த விதைக்கிறதுக்கு உண்டான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்போ நம்ம விதைச்சிட்டோம் ஊண்டிட்டோம் அப்படின்னா நம்ம அறுக்கிறது தான் வேலை, அறுக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த தரப்பில் வந்து நம்ம வேலைகளை ஃபுல்லாக குறைச்சாச்சு. சரிங்க, இந்த காளான் வந்து எல்லா நாளிலும் வளருமா? கண்டிப்பாக. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா வெயில் காலம், மழை காலம், பனிகாலம் எல்லா காலத்துலையும் வருமா? காலம் எல்லா காலத்துலேயும் வர்றதுக்கு உண்டான அந்த காளான் குடில் அமைப்பு முறை கையில் தான் வந்து எல்லாமே இருக்குது. சரிங்களா? மற்றபடி வந்து நம்ம சந்துக்குள்ளே வச்சு வளர்க்குறேன், பொந்துக்குள்ளே வச்சு வளர்க்குறேன், வீட்டில் வச்சு வளர்க்குறேன், வீட்டில் லாப்டில் வச்சு வளர்க்குறேன், மாடியில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் வச்சு நான் வளர்க்குறேன் அப்படின்னு வச்சு வளர்த்தீங்கன்னா வளர்க்கலாம். வீட்டு தேவைக்கு வர்ற வரைக்கும் எடுத்து பயன்படுத்தலாமே தவிர ஒரு பிஸ்னஸாக வந்து இதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது வந்து கொஞ்சம் கடினம். சரி சார், இப்போ ஒரு முறை உங்கள்கிட்ட வந்து விதை வாங்கி நான் பண்ணும்போது அதிலிருந்தே விதை உற்பத்தி ஆகுமா? இந்த அசோலா, பாசி இது போல் வருமா, இல்லை இது ஒவ்வொரு முறையும் வந்து விதை வாங்கணுமா சார்? சார், இது வந்து ஒவ்வொரு முறையும் விதை வாங்கி தான் ஆகணும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வர்றது வந்து மூல விதை, தாய் விதை, சேய் விதைன்னு இதில் 3 பார்ட்டாக இருக்குது. நம்மள்கிட்ட வர்றதே சேய் விதைன்றது தான் சொல்லுவாங்க. அந்த சேய் விதையிலேருந்து வர்ற காளான்கள்லேருந்து எடுக்கிறத வந்து தனி ப்ராசஸிங் ஒர்க்கு. விதை உற்பத்தின்றதே ஒரு தனி ப்ராசஸிங் ஒர்க்கு. காளான் குடில் எந்த அளவுக்கு ஒரு 95% வந்து சுத்தபத்தமாக பண்ணுறோமோ அதே அளவை விட ஜாஸ்தியாக 99% வந்து விதை உற்பத்தியை வந்து சரிவர பண்ணால் தான் வந்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது வந்து லேப் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து சயின்டிஃபிக் லேப் மாதிரி இதை வச்சு பண்ணால் தான் விதை உற்பத்தியில் வந்து ஜெயிக்க முடியும். அது வந்து தனி கான்செப்ட். விதைன்றதுக்கே இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம், ஏன்னா அது வந்து பெரிய ப்ராசஸிங். ஸோ நம்ம காளான் வளர்ப்பு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்க, உங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஆமாம் சார். ஸோ அதில் எத்தனை பேர் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என்கிட்ட வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன்ல, நான் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் வந்து 400 பேர் வந்தாங்க, ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபீஸ் கட்டியே வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஃபீஸ் கட்டியே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே என்கிட்ட ஸ்லிப்பு இருக்குது. எத்தனை பேர் ட்ரைனிங் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பண்ணைகளை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்குண்டான அவங்களுடைய பயோடேட்டாஸ் ஃபுல்லாக என் கையில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஃபீஸ் கட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனதில் 40% மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாடு லெவல்லையும் சரி, கொஞ்சம் அதர் ஸ்டேட்லேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறாங்க. சரிங்களா? மீதி ஒரு 60%ன்றதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்கலாம். ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பணப்பற்றாக்குறைகள், குடும்ப சூழ்நிலைகள், ரெண்டாவது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. 40%ன்றதில் வந்து நம்ம மக்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்கள் மாவட்டங்களில் நம்ம இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பண்ணையாளர்கள் நம்மள்ட்ட வந்து ட்ரைனிங் எடுத்திருந்திருக்கலாம். அவங்க மூலியமாக நம்ம வந்து அங்கங்கே வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்க. ஸோ அதில் வந்து போடும்போது, ஏன்னா நீங்கள் இப்போ வந்து மதுரையில் இருக்கிறீங்க. சரி. மதுரைங்கிறது தமிழ்நாட்டுக்கு நடுவில் இருக்கும். சவுத்தில் இருக்கிறவங்க, நார்த்தில் இருக்கிறவங்க, ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய முகவரி, சரி, தொலைபேசி நம்பர்களை உங்களால் ஷேர் பண்ண முடியுங்களா? இது எப்படின்னா கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீங்க. இந்த கேள்விக்கு வந்து சார், அதாவது ஒருத்தவங்க நான்
பண்ண அமைச்சு பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பேன்னா, இது வந்து முளைப்பாரி போடுற கான்செப்ட். நம்ம தமிழ்நாடு பெண்களுக்கு சொன்னால் தெரியும். முளைப்பாரி போடுற கான்செப்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு இதை வந்து சுத்தபத்தமாக பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு பக்தியாக இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்தாலே உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க ஃபுல்லாக வந்து என்னதுன்னு வந்து பார்க்க வந்துடுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி என்னுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு சில பேரை வந்து நான் பார்க்க சொன்னேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ரெண்டாவது, என்னுடைய மனப்பக்கம், என்னுடைய மைண்ட் செட்டப் வந்து எல்லாரும் வாங்க என் கூட உட்காந்து ட்ரைனிங் எடுங்க, எல்லோரும் வந்து செய்யுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நான் கொடுக்குற அந்த கான்டாக்ட் நம்பரோ கான்டாக்ட் ஆளுகளுக்கோ அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். இல்லை அவங்களுடைய தொழிலை பாதிப்பு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இங்கேருந்து சொல்லி அனுப்புகிறதே வந்து என்ன சொல்லி அனுப்புறதுன்னா, குடியில் காளான் குடியில் வளர்க்குறது பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து யாரையும் காட்டாதீங்க, காளான் குடிலுக்குள்ளே யாரையும் அலோட் பண்ணாதீங்க. ஏன்னா யார் யார் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கிறாங்க வைக்கிறாங்கன்றது தெரியாது. உண்மை சார், நீங்க சொல்றது. இவ்வளவு நேரம் நின்று நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு ஸ்டெப் கதவை திறந்து வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர ஏன் உள்ள போய் வச்சு நான் இது பண்ணலாம்ல. ஆனா இப்ப இதுவே தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா லைட்டிங்ஸ் உள்ள போகுது, இன்னும் நம்ம உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் மேச்சர்லாம் வெளியில போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வைக்கணும். இவ்வளவு கான்செப்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஆளுகள் செய்யணும் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மன சூழ்நிலைகள் தவிர்த்து நான் வந்து சொல்ல முடியாது, யாரையும் லிங்க் அடிக்க கொள்ள முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு லெவல்ல யாராவது இருக்கீங்கன்னா தேடி வாங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் அதுல இருந்து மாறுது அப்படின்னா என்கிட்ட இருந்து மாறட்டும். அதாவது ஒரு நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. என்ன நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் மாற்றும் போது என்னைய தேடி வாங்க. என்னால உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க பண்ணைன்னு அமைச்சதுக்கு அப்புறம் உங்க ஊர்ல இப்ப நீங்க வந்து எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னா திருப்பூர்ல இருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பூர்ல வந்து என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போறீங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு போய் நீங்க ஒரு பண்ணை அமைக்கிறீங்க. அந்த பண்ணைக்கு எங்க மூலியமாவே சப்போர்ட்லாம் வைக்கிறோம், ஆளுகள்லாம் வைக்கிறோம். சப்போர்ட்லாம் வச்சு ஓகே நீங்க ஈல்டு எடுக்கிற கண்டிஷன் இல்லை ஷெட்டு போட்டீங்க, காளான் குடியில் அமைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் திருப்பூரை சுற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, என்னுடைய காளான் பண்ணையாளர்கள் எல்லாத்தையும் உங்களை நான் லிங்க் பண்ணி விடுறேன். அப்போ லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்லாம் எல்லாமே இருக்கும். நீங்கள் டெக்னிக்கலாகவும் சரியாக இருப்பீங்க. சரிங்களா? அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது, உங்களுக்குள்ள மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, உங்களுக்கு உண்டான டெக்னிக்கல் சப்போர்ட்டு எல்லாமே வந்து ஓரளவு கம்யூனிகேஷன் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பண்ணைக்குன்னு போனீங்கன்னா அவங்களையும் குழப்பி நீங்களும் குழம்பி நான் நல்லவனா கெட்டவனான்றதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க. நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் தானே சொல்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நேரில் வாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். அடுத்தது வந்து இந்த விற்பனை வாய்ப்புங்கிறது பெரிய டாபிக், அடுத்தது நம்ம பேசுவோம். தேங்க்யூ சார்.